கண்ணுக்கு முன்னாடி கோல்டு பெரிய லெவல்ல ஏற போகுதுன்னு தெரியுது. நான் how am I going to capitalize for my benefit? இசைஞானி இளையராஜா இசையில் யோகி பாபு மற்றும் பூமிகா நடிப்பில் உருவாகியுள்ள த்ரில்லர் திரைப்படம் ஸ்கூல் வெற்றி நடை போடுகிறது. மெட்வே ஹாஸ்பிட்டல்ஸ் ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி. நம்ம மஞ்சு குரூப்ஸின் iSpot, a premium smart plot community. எல்லாருக்குமே ஒரு ஆசை அப்படின்னா ஒரு 100 சவரன் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான். எப்படி எல்லாம் சேர்க்கலாம்? ஜுவல்ஸாக வாங்குவோம், காயின்ஸாக வாங்குவோம். ஆனால் இதில் இருக்க பெரிய சேலஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா சார்ஜஸ். ஸோ வாங்கும் போது ஒரு 25%, விற்கும் போது எனக்கு ஒரு 10%. ஸோ 35% இஸ் டைரக்ட்லி கான். நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா தென் கோல்டு ETF would be the best option. ஸோ 800 கிராம் நான் 20 வருஷத்தில் சேர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறவங்களுக்கு மாதத்துக்கு 3.3 grams இஸ் வாட் ஐ நீட் டு சேவ். ஸோ 3.3 into 12 months போடுங்க, equal to 40 grams per year. 12 months கழிச்சு நான் எவாலுவேட் பண்ணணும் கோல்டு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கோ அந்த பர்சன்டேஜை இயர் ஆன் இயர் நான் வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிட்டே வரேன். இப்போ நான் கோல்டு ETF போட்டுக்கிட்டே வரேன். ஒரு ஸ்டேஜ் மேலே 50 பவுனோ 100 பவுனோ சேர்ந்துருச்சு. அதுக்கு உண்டான கார்பஸ் பில்ட் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு குழந்தைக்கு வேணும்னா அந்த டைமில் நான் 50 பவுனோ 100 பவுனோ குழந்தைக்கு வெட்டிங் டைமில் நான் வாங்கிக்கலாம். நாளைக்கு ரிட்டையர்மெண்ட்டுக்கு வேணும்னாலும் கூட இதை வித்துட்டு ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மாதிரி போட்டு SWP போட்டு மந்த்லி இன்கம் நீங்கள் எடுக்க ஆரம்பிக்கலாம். எல்லா பெர்முடேஷன் காம்பினேஷனையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். டிஜிட்டல் கோல்டுன்னு சொல்லி நிறைய ஃபின்டெக் கம்பெனிஸ் பண்ணுறாங்க. ஆனால் தட் இஸ் நாட் பேக்டு பை RBI ஆர் SEBI. அப்போ அங்கே ரிஸ்க் இஸ் இன்வால்வ். சரி, இப்போ தங்கம் விலை அதிகமாக போகுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள் வந்து 72,000 கொடுத்து இன்னைக்கு வாங்கக்கூடிய சூழ்நிலையில் இல்லை. இப்போ அவங்களோட ஆப்ஷன் என்ன இருக்குது அப்படின்னா டிஜிட்டலாக தங்கம் வாங்கலாமா? நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா 100 ரூபாயிலுக்குள்ளே நீங்கள் தங்கம் வாங்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எந்த அளவுக்கு உண்மை? டிஜிட்டல் கோல்டில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் என்ன? நம்மளுக்கு வந்து இங்கேருந்து பெரிய லெவலில் வந்து கோல்டு ஏறப்போகுது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க. எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க வியூவர்ஸ் எல்லாருமே. இப்போ என்னன்னா இது நம்ம எப்படி கேபிட்டலைஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற கொஸ்டின் தான் அடுத்தது. எனக்கு கண்ணுக்கு முன்னாடி எனக்கு வந்து பெரிய லெவலில் ஏற போகுதுன்னு தெரியுது. நான் how am I going to capitalize for my benefit இந்த அசட் கிளாஸை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா you got 3 forms. One is physical, basically 2 forms வச்சுக்கலாம். One is physical, another one is digital. So physical எல்லாருமே தெரியும். நம்ம நார்மலாக ஜுவல்ஸாக வாங்குவோம், காயின்ஸாக வாங்குவோம். ஆனால் இதில் இருக்க பெரிய சேலஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா சார்ஜஸ். டெஃபினட்டாக 18 to 20% வந்து நம்ம எக்ஸ்ட்ரா கொடுத்து தான் வாங்குறோம். ப்ளஸ் GST ஒரு 3% வந்துடும். சரி, ஓகே, 23-25% நான் சார்ஜஸ் கொடுத்து வாங்குறேன் ஒரு பொருள் அப்படின்னா ஆவரேஜ் லாஸ்ட் 40 இயர்ஸோட கோல்டோட ஆவரேஜ் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 7 to 8%. அப்போ எனக்கு 25% நான் சார்ஜஸில் நான் கொடுத்து வாங்குறேன்னா 8% எனக்கு ஆவரேஜாக ஈல்டுனா 3 வருஷம் எனக்கு எடுக்கும் நான் போட்ட மணி அதில் எடுக்கிறதுக்கு. சரி, ஓகே, விற்கும் போது என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா எகெயின் டஸ்ட்டுக்கா நாளைக்கு அதை உருக்கி வேற ஒரு ஆர்னமெண்டால் விற்கிறீங்க அப்படின்னா அது உருக்கும் போது டஸ்ட்டுக்கு போயிடும். பிளஸ் எல்லாருமே நம்ம எல்லாம் ஸ்டோன்ஸ் வச்சு கோல்டு வாங்குறோம் இல்லையா? ஸ்டோனோட குவாலிட்டி என்னங்கிறது நம்ம பார்க்கறதே இல்லைங்க. என்ன மாதிரியான ஸ்டோன் பார்க்கறதுல அதுல வேக்ஸ் வைக்காம அந்த ஸ்டோனை ஒட்ட முடியாது. அந்த வேக்ஸுக்குன்னு ஒரு வெயிட் போகுது இல்லையா? அதெல்லாம் நம்மளுக்கு வாங்கும் போது தெரியவே தெரியாது. உருக்கும் போது அதெல்லாம் எடுத்துருவாங்க. ஸ்டோன்ஸ் இதெல்லாம் எடுத்துட்டு அப்புறம் தான் உருக்குவாங்க. விற்கும் போது பார்த்தீங்கன்னா 10 பவுன் நீங்க போய் கொடுக்குறீங்கன்னா நெட் 9 பவுனுக்கான ரேட்டு தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ டைரக்டா 10% இஸ் கெட்டிங் affected. So வாங்கும் போது ஒரு 25%, விற்கும் போது எனக்கு ஒரு 10%. So 35% is directly gone when I am going and buying gold physically. சரி, எப்படி நம்ம வந்து சேஃப்கார்ட் பண்ணுவோம் கோல்டை? அதுக்கு தனியாக லாக்கரை போட்டு அதுக்கு தனியாக ரெண்டலை கொடுத்து இதெல்லாம் பண்ணி தான் நம்ம கோல்டை வந்து சேஃப்கார்ட் பண்ண முடியும். ஸோ தெஃப்ட் இதெல்லாம் நம்ம தாண்டி ஒரு 100 பவுனோ 50 பவுனோ போட்டலாம் நம்மளால நடக்க முடியாது. வச்சுக்கலாம். டெட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக வைக்கிறதுனால யூஸ் இல்லை. எனக்கு அப்படின்னா என்ன ஃபார்ம்ல நான் பண்ணா எனக்கு பெட்டரா இருக்கும் அப்படின்னா தான் தேர் யுவர் கொஸ்டின் கம்ஸ் இன். டிஜிட்டல் ஃபார்ம்ல பண்ணா பெட்டரா இருக்கும். டிஜிட்டல் ஃபார்ம்ல எனக்கு எது பெஸ்ட்? அடுத்த கொஸ்டின். டிஜிட்டல் ஃபார்ம்ல டிஜிட்டல் கோல்டுன்னு சொல்லி நிறைய ஃபின்டெக் கம்பெனிஸ் பண்றாங்க. ஃபின்டெக் கம்பெனிஸ் 100 ரூபீஸ்லேருந்து நீங்கள் சேவ் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் தட் இஸ் நாட் பேக்டு பை RBI ஆர் SEBI. அப்போ அங்கே ரிஸ்க் இஸ் இன்வால்வ். டிஜிட்டல் ஃபார்மில் டிஜிட்டல் கோல்டாக நீங்கள் வாங்கும்போது ஃபின்டெக் பிளாட்ஃபார்ம் மூலமாக பண்ணும்போது. சரி, செகண்ட், அப்போ எனக்கு என்ன டிஜிட்டல் ஃபார்மில் எனக்கு என்ன அடுத்த ஆப்ஷன்? மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் பண்ணும்போது எனக்கு மாதம் SIP-யா போட்டு நான் பண்ண முடியும். ஆனால் தேர் என்ட்ரி அண்ட் எக்ஸிட் லோட் வில் கம் இன் டு த பிக்சர். ஆனால் அங்கேயும் கோல்டு மைனிங் கம்பெனிஸில் போய் இன்வெஸ்ட் ஆகும். ஸோ எக்ஸாக்டாக கோல்டு எவ்வளோ அப்ரிஷியேட் ஆகுதோ அந்த பெனிஃபிட் நம்மளால எடுக்க முடியாது. அண்ட் தேர்டு, இன்னொரு பியூட்டிஃபுல்லான ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோல்டு பீஸ் ஆர் கோல்டு ETF. இது வந்து லைவாக ட்ரேட் ஆகும் மார்க்கெட்டில். NSE BSEல நிறைய மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுசஸும் கோல்டு ETF ரன் பண்ணிட்டு இருக்காங்க. கோல்டு ETFல வச்சு நீங்கள் பண்ணும்போது என்ன அட்வான்டேஜ்னா உங்களுக்கு சார்ஜஸ் ரொம்ப கம்மி. கோல்டு ETF-ல 0.5% தான் உங்களுக்கு சார்ஜஸ் வரும். அண்ட் எனி டைம் இட் இஸ் லிக்விடபிள். அண்ட் தேர்டு, உங்களுக்கு டாக்ஸேஷனும் கம்மி கம்பேர்ட் வித்
உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் கோல்டோட கம்பேர் பண்ணும்போது. ஸோ உங்களுக்கு மேக்ஸிமம் நீங்கள் வந்து இந்த புல் ரன் வந்து கேபிட்டலைஸ் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டெஃபினட்டாக கோல்டு ETF would be the best option. ஸோ உங்களுக்கு ஸ்டோரேஜை பற்றி கவலை இல்லை, சார்ஜஸும் 0.5% தான் எனக்கு வரப்போகுது. அண்ட் தேர்டு, எனக்கு எனி டைம் லிக்விடேட் பண்ணிக்கலாம். லிக்விடேட் பண்ணும்போது எனக்கு டாக்ஸேஷனும் கம்மியாக வருது. ஸோ டு சம் அப் இதில் பார்த்தீங்கன்னா கோல்டு ETF should be the best option டிஜிட்டல் கோல்டுன்னு வச்சு பார்க்கும்போது. சரி, இப்போ நம்ம டிஜிட்டல் கோல்டு அப்படின்னு போயிட்டாலே நீங்கள் சொன்ன மாதிரி அதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. கோல்டு பீஸ், கோல்டு ETF, மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, மல்டி அசெட்டில் கூட உங்களுக்கு வந்து கோல்டு வருது அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் கேட்கும்போது திரும்ப இங்கே வந்து ஒரு கன்ஃபியூஷன் வருது சார். இப்போ நீங்கள் சொல்லியிருக்கீங்க ETF would be பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு, பட் ஆடியன்ஸ் சைட்லேருந்து பார்க்கும்போது எங்களுக்கு வந்து இங்கேயுமே இத்தனை ஆப்ஷன்ஸ் இருக்குது, இதில் நாங்கள் எது ரைட்டாக சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது இருக்குது. இதை கரெக்டாக எங்கே போய் நம்ம அணுகலாம் சார்? சரி, எனக்கு வந்து டைரெக்டாக நான் வந்து ஒரு கோல்டு எனக்கு ஏறிச்சுன்னா ஃபுல் பெனிஃபிட் கோல்டு அசன் ஒரு அசட் கிளாஸாக நான் பார்க்குறேன். மல்டி அசெட் ஃபண்ட்ஸ் நீங்கள் வந்துட்டிங்கன்னா அதில் ஈக்விட்டி வரும், டெட்டு வரும், கோல்டு வரும், சில மல்டி அசெட்டில் ரீட் வரும், ஃபாரின் எக்ஸ்போஷர் ஈக்விட்டி கொடுக்குற மல்டி அசெட் ஃபண்ட்ஸும் இருக்குது. எனக்கு கோல்டு அசெட்ஸ் நான் ஒரு இண்டிவிஜுவல் அசெட் கிளாஸாக நான் பார்க்குறேன் அப்படின்னா தென் லெட்ஸ் வி கெட் இன் டு தி கோல்டு ETF வித் லீஸ் சார்ஜஸ் அண்ட் ஈஸி டு லிக்விடேட். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அதுதான் பெட்டராக இருக்குங்க. ஸோ உங்களுக்கு ஆன் தி ஹோல் பார்த்தீங்கன்னா திஸ் வுட் பி அ பெட்டர் ஆப்ஷன் தென் கம்பேர்ட் வித் மல்டி அசெட்டை விட. மல்டி அசெட் யாருக்குன்னா எனக்கு வந்து எல்லாமே மிக்ஸ்டாக வேணும். எனக்கு ஒன்று இறங்கிச்சா இன்னொன்று வந்து எனக்கு பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணணும். மிக்ஸ்டு அசெட் கிளாஸ்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஆனால் என்னால் ஒரு 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 சின்ன சம் தான் நான் போட முடியும். இல்லை அந்த சம்குள்ளே டைவர்சிஃபை ஆகணும் அப்படின்னா மல்டி அசெட் இஸ் அ ஒண்டர்ஃபுல் ப்ராடக்ட். ஸோ அதை நான் டிஸ்கிரிமினேட் பண்ணல. என்ன பர்பஸ்க்காக நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோங்கிறத பொறுத்து தான் we have to choose the avenues to invest. சரி, இப்போ நான் வந்து கோல்டு ETFல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நான் என்ன பண்ணணும்? சரி, கோல்டு ETF பொறுத்த வரைக்கும் யூ ரிக்வயர் டிமேட் அக்கௌண்ட்டுங்க. டிமேட் அக்கௌண்ட் இருந்தால் டைரெக்டாக நீங்கள் போய் கோல்டு ETF வாங்கிக்கலாம். இதில் பெருசாக யாரோட சப்போர்ட்லாம் உங்களுக்கு தேவைப்படாது. அண்ட் அதில் பார்த்தீங்கன்னா எந்த கோல்டு ETF எது பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு பார்த்துக்கோங்க, எதில் எனக்கு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கம்மியாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா இல்லை பெருசாக ஃபண்ட் மேனேஜோட எபிலிட்டிக்கெலாம் இங்கே ஒர்க் இல்லை. ஸோ அதனால் எதில் வந்து உங்களுக்கு பெட்டராக இருக்குன்னு தோணுதோ இன் டர்ம்ஸ் ஆஃப் பர்ஃபார்மன்ஸும் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இதில் கம்மியாக இருக்கும். அந்த ட்ராக்கிங் எரர் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் கம்மியாக இருந்ததுன்னா டெஃபினட்டாக அந்த கோல்டு ETF will do well. சரி, இப்போ நம்ம டிஜிட்டல் கோல்டு பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்தோம். இப்போ என்னன்னா இதுலேயுமே கூட ஹிடன் சார்ஜஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? ஒரு பக்கம் நம்ம இங்கே வந்து செய்கூலி சேதாரத்தை குறைக்கிறதுக்காக தான் இந்த பக்கம் வரும். பட் இங்கேயுமே வந்து லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் இருக்குது, இந்த மாதிரியான நீங்கள் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோலாம் சொன்னீங்க. ஸோ இப்போ இதெல்லாம் கால்குலேட் பண்ணும்போது மோர் ஆர் லெஸ் ஈக்குவலாக வந்துருமா? சரி, அது நீங்கள் கம்பேர் பண்ண முடியாது மாதங்கி. சரி, செய்கூலி சேதாரம் ஃபிசிக்கல் கோல்டில் வந்து 18 to 25% இன்க்ளூடிங் GSTலாம் சேர்த்து வருது. இங்கே 0.5% தானே இங்கே வருது. ரெண்டுமே வந்து உங்களுக்கு டேலியே ஆகாது. அண்ட் எகெயின் ஃபிசிக்கல் கோல்டு நீங்கள் போகிறீங்கன்னா சரி டாக்ஸேஷன் ஆங்கிள் நீங்கள் பார்த்தீங்கனாலும் கோல்டு பீஸ் will outscore. இப்போ ஃபிசிக்கல் கோல்டு நீங்கள் வாங்குறீங்க, நாளைக்கு நீங்கள் போய் விற்கிறீங்க ஃபிசிக்கல் கோல்டு அப்படின்னா 2 இயர்ஸ்க்கு ஃபஸ்ட்டு 2 இயர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா it will attract short term capital gain tax. Short term capital gain taxங்கிறது என்னன்னா என்ன கெயின்ஸ் வந்திருக்கோ that will get added to your current income tax slab. It will be taxed at the marginal rate. Whereas gold bees பொறுத்த வரைக்கும் 1 year தான் short term capital gain tax. And second yearலேருந்து 12.5% on the gainsக்கு நம்ம 12.5% we need to pay tax. Physical goldல first 2 yearsக்கு நம்மளுக்கு வந்து என்ன கெயின்ஸ் வருதோ that will get added to our income slab. ஸோ அதனால் வந்து டெஃபினட்டாக எல்லா ஆங்கிளில் பார்த்தீங்கனாலும் இன் டர்ம்ஸ் ஆஃப் கன்வீனியன்ஸு, ஸ்டோரேஜ், 99.5% பியூரிட்டி கோல்டு பீஸில். வேறஸ் அங்கே பியூரிட்டிக்கெலாம் நம்மளுக்கு நம்ம கொஷினே பண்ண முடியாது. BIS போட்டிருக்கோம், ஆனால் ஸ்டோனுக்குலாம் நான் பார்க்குறதே இல்லையே. மாடல் மாறும். மெனி திங்ஸ் வில் கம் இன் டு த பிளே வென் யூ ஆர் கம்பேரிங் வித் ஃபிசிக்கல் கோல்டு அண்ட் டிஜிட்டல் கோல்டு. இந்த கோல்டு பீஸ் ஆர் கோல்டு ETF கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஸோ டெஃபினட்டாக எல்லா ஆங்கிளில் பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு கோல்டு ETF will outscore. ஒரே ஒரு ஆங்கிளில் எங்கன்னா டச் பண்ணி ஃபீல் பண்ண மட்டும் முடியாது. அது மட்டும்தானே தவிர நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பெர்ஸ்பெக்டிவில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா தென் கோல்டு ETF would be the best option. எனக்கு கன்சம்ஷன் ரிலேட்டடாக பார்க்குறீங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி we have to go on by the physical gold. சரி, இப்போ கோல்டு ETF ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு பார்த்துட்டோம். எல்லாருக்குமே ஒரு ஆசை அப்படின்னா ஒரு 100 சவரன் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான். எதர் இது வந்து அவங்களோட குழந்தைங்களுக்காக அவங்க வந்து சேர்க்கலாம், இல்லை தனக்கு வந்து ஒரு சேஃப்டி அப்படின்னு நினச்சி கூட சேர்க்கலாம். ஸோ 100 சவரன் சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கோல்டு ETFல எப்படியெல்லாம் சேர்க்கலாம்? நல்ல கொஷின் மாதிரிங்க இது. இப்போ நான் வந்து 100 சவரன்ஸ் நான் சேர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தவங்க விருப்பப்பட்டாங்கன்னா ஒரு சவரன்கிறது 8 கிராம். அப்போது 100 சவரன்கிறது 800 கிராம். அப்போ 800 கிராமை நான் 20 வருஷத்தில் சேர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறவங்களுக்கு 800 டிவைடட் பை 20 இயர்ஸ். அப்போது ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 40 கிராம் கிட்ட நம்ம சேவ் பண்ணணும். அப்போ வருஷத்துக்கு நான் 40 கிராம்னா மாதத்துக்கு 3.3 கிராம்ஸ் இஸ் வாட் ஐ நீட் டு சேவ். ஸோ 3.3 இன்ட்டு 12 months போட்டிங்கன்னா ஈக்குவேட்டிங் டு 40 கிராம்ஸ் பர் இயர்.
ஸோ இப்போ நான் 3.3 கிராம்ஸ் நான் சேர்க்கணும் அப்படின்னா இன்னைக்கு வேல்யூக்கு நீங்களே சொன்னீங்க இட் இஸ் அரௌண்ட் சே அபவுட் 9,000 rupees per gram. அப்போ அப்ராக்சிமேட்லி this is working out close to about 30,000 or 31,000 rupees per month I need to save. மணி மேனேஜ்மெண்ட் ஸ்கில் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருந்ததுன்னா ஓரளவுக்கு டீசெண்டான இன்கமும் இருந்து மணி மேனேஜ்மெண்ட் ஸ்கில் எஃபெக்டிவாக இருந்தால் டெஃபினட்டாக 100,000 சேர்க்க முடியும். இப்போ என்ன நடக்கும்னா இந்த 30 ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 30,000 rupees மந்த்லி நான் போட்டேன்னா என்னால் 100,000 சேர்த்துட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியாது. ஏன்னா போக போக கோல்டோட ரேட் ஏறும். அப்போது நான் அந்த 3.3 கிராம்ஸ்க்கு நான் 30,000 rupees இன்னைக்கு ஷெல் அவுட் பண்ணுறது ஒரு 2 வருஷம் கழிச்சு நான் போடும்போது எனக்கு 2 கிராம் தான் கிடைக்கும். பிகாஸ் கோல்டு would have got scaled up. அப்போ நான் என்ன பண்ணணும், கோல்டோட ஆவரேஜ் ரிட்டர்ன் என்ன, கோல்டோட ஆவரேஜ் ரிட்டர்ன் வாஸ் அரௌண்ட் 8%. முன்னாடி சொன்ன மாதிரி. ஸோ 8% எவ்வளோ ஏறுதோ வருஷம் நம்ம ஒரு கேல்குலேட் பண்ணிக்கணும். இப்போ ஏப்ரல் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் ஆர் மேல ஸ்டார்ட் பண்ணுறோம், 12 months கழிச்சு நான் எவாலுவேட் பண்ணணும் கோல்டு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கோ அந்த பர்சன்டேஜை இயர் ஆன் இயர் நான் வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிட்டே வரணும் என்னோட மாதாந்திர சேமிப்பில். அந்த மாதிரி பண்ணிட்டோன்னா மொத்தமாக 8%ங்கிற மாதிரி நீங்கள் கேல்குலேஷன் வச்சுட்டிங்கன்னா roughly about 1.64 crores is what you require. I am talking about inflated price எல்லாமே சேர்த்து சொல்கிறோம். 1.64 crores is what you require. இதை நான் ஃபிசிக்கலாக பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபிசிக்கலாக பண்ணலாம். ஆனால் அங்கே ஒரு பெரிய சேலஞ்ச் என்ன தெரியுங்களா, 1.64 crores எனிவே என்னோட நெட் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் 1.64 crores ப்ளஸ் ஐ ஹவ் டு ஆட் another 25% ஃபார் தி வேஸ்டேஜ் அண்ட் தி ஜிஎஸ்டி. அப்போது 25% 20 to 25% ஆட் பண்ணால் இன்னொரு 35 லட்ச ரூபா நான் எக்ஸஸாக கொடுக்க வேண்டியது இருக்கும் ஃபிசிக்கலாக பண்ணும்போது. இங்கே பண்ணும்போது 35 லட்ச ரூபா நீங்கள் சேவ் பண்ணுவீங்க. அண்ட் செகண்ட் திங், இந்த வருஷம் குழந்தைக்காக நீங்கள் வாங்குறீங்க ஒரு தோடோ இல்லை செயினோ வாங்குறீங்க, போக டிசைன் மாறுமா, கோல்டு டல் ஆகுமா, திருப்பி போடுவீங்களா? நான் சொன்ன மாதிரி ஒரு தடவை போடும்போது 1/10 என்ன போடுறீங்க 1/10 வில் பி அப்சார்ப்ட் பை தி ஜுவல்லரி. ஸோ இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ நான் என்ன பண்ணணும், அப்போ நான் கோல்டு இடிஎஃப்ஐ போட்டுக்கிட்டே வரேன். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே 50 பவுனோ 100 பவுனோ சேர்ந்துருச்சு, அதுக்கு உண்டான கார்பஸ் பில்ட் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு குழந்தைக்கு வேணும்னா அந்த டைமில் நான் 50 பவுனோ 100 பவுனோ குழந்தைக்கு வெட்டிங் டைமில் நான் வாங்கிக்கலாம். இல்லை குழந்தைக்கு இது ஒரு அசட்டாகவே இருந்துட்டு போட்டோம் அப்படின்னாலும் கோல்டு எனிவே இட் இஸ் கோயிங் டு கெட் அப்ரிஷியேட்டட். இதை நம்ம வச்சுக்கலாம். இன்னொரு அட்வான்டேஜ்னா நீங்கள் ஃபிசிக்கல் கோல்டை வாங்கிட்டீங்கன்னா நாளைக்கு ரொம்ப எமர்ஜென்சின்னு வந்தால் மட்டும்தான் நீங்கள் பிளட்ஜ் பண்ணுவீங்க. விற்கிறதுங்கிறது ரூல்ட் அவுட். இந்தியன் விமன் வில் நாட் அலோவ் டு செல் தி கோல்டு. அப்போது கையில் ஒரு டெட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக ஃபிசிக்கல் கோல்டாக வச்சுட்டு நான் கஷ்டத்தை அனுபவித்தாலும் அனுபவிப்பேனே தவிர நான் லிக்விடேட் பண்ண மாட்டேங்கிற ஸ்ட்ராங் மைண்ட் செட் இருக்கும். இப்போ இங்கே என்ன நடக்கும்னா என்னெல்லாம் அட்வான்டேஜுங்கிறத பாருங்கள். ஸோ வி ஹவ் சீன் தி கேல்குலேஷன். இப்போ என்னெல்லாம் அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா எனக்கு லிக்விட் ஃபார்ம், அதாவது எனக்கு வந்து இந்த இடிஎஃப் ஃபார்மில் இருக்குது, டிஜிட்டலாக இருக்கும்போது இதை நான் குழந்தைக்கு நான் வேணால் மேரேஜ்க்கு யூஸ் பண்ணலாம். நாளைக்கு குழந்தையோட எஜுகேஷனுக்கு வேணால் ஒரு போர்ஷன் ஆஃப் கோல்டை விற்கலாம். இங்கே வந்து எமோஷனல் கனெக்ட் இருக்காது. இதை வந்து நீங்கள் ஒரு அசட் கிளாஸாக நீங்கள் பார்ப்பீங்க. இங்கே வந்து எமோஷன்ஸ் வில் நாட் பிளே. ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸு ஒரு இன்சூரன்ஸ் பாலிசியோ ஏதோ ஒன்று அந்த மாதிரி வந்து நீங்கள் அந்த கனெக்ட் தான் இருக்குமே தவிர எமோஷனல் கனெக்ட் இருக்காது. ஃபிசிக்கலாக வாங்கினா அந்த எமோஷனல் கனெக்ட் வரும். அண்ட் தேர்டு, நாளைக்கு ரிட்டையர்மெண்ட்டுக்கு வேணும்னாலும் கூட இதை வந்து வேற ஒரு ஃபார்மில் இதை வித்துட்டு ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மாதிரி போட்டு எஸ்டபிள்யூபியாக போட்டு மந்த்லி இன்கம் நீங்கள் எடுக்க ஆரம்பிக்கலாம். ஸோ எல்லா பெர்முடேஷன் காம்பினேஷனையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஒன்ஸ் இஃப் யூ ஆர் கோயிங் டு கீப் திஸ் as ETF ஃபார்ம். ஸோ இது இல்லாமல் நம்ம ஃபிசிக்கலாக வாங்கும்போது நான் சொன்ன மாதிரி 35 லட்சமும் நீங்கள் எக்ஸ்ட்ரா கொடுப்பீங்க. ப்ளஸ் கோல்டோட பியூரிட்டி இஸ் எகெயின் கொஷினபிள். அண்ட் நாளைக்கு லிக்விட் பண்ணுவோமான்னு கேட்டால் லிக்விட் பண்ண மாட்டோம். ஒரே ஒரு பர்பஸ் மட்டும் தான் சால்வ் ஆகும், சோஷியல் ஸ்டேட்டஸுங்கிற ஒரே ஒரு பர்பஸ் மட்டும் தான் சால்வ் ஆகும். அதுவும் கூட இங்கே தட் வில் ஆல்சோ பி டேக்கன் கேர் ஆஃப். நம்மளுக்கு அந்த டைமில் என்ன வேணுமோ அந்த போர்ஷனை கொடுத்துக்கலாம். பாதி போர்ஷன் ஆஃப் மணியை குழந்தைக்கு கோல்டாக போட்டு பாக்கி உள்ள போர்ஷன் ஆஃப் மணியை வச்சு மேரேஜ் கூட கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி எல்லா அட்வான்டேஜுமே இதில் உங்களுக்கு கிடைக்கும். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, எல்லாராலையுமே 30,000 ரூபா பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 30,000 ரூபா எல்லாராலையும் பண்ண முடியாது. சில பேர் 5,000 பண்ண முடியும், 3,000 பண்ண முடியும், சில பேர் 500 ரூபா தான் பண்ண முடியும், சில பேர் 7,000 பண்ண முடியும். இந்த மாதிரி வேரியஸ் கிளாஸஸ் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. இவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த கோல்டு ETF வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதம் தான். எல்லாராலையும் கோல்டில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஏன்னா இன்றைக்கி வந்து 1 கிராம் கோல்டு இன்றைக்கி 9,000 ரூபாய்க்கு போயிடுறதுனால அவங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனல் ஃபேக்டரே இருக்காது. 2,000 3,000 சேவ் பண்ணணும், என்ன சேவ் பண்ணி என்ன நடக்க போகுது, எனக்கு 12 மாதம் கழிச்சு பார்த்தா 20,000 24,000 ரூபா எனக்கு வரப்போகுது. அதுக்குள்ளே கோல்டு வந்து 12,000க்கு போச்சு, 2 கிராமுக்கு நான் இதுக்கு சேவ் பண்ணுங்கிற அந்த மென்டாலிட்டி வந்துடும். ஆக்சுவலி இட் கிரியேட்ஸ் லாட் ஆஃப் அப்சஷன். இந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் ஸ்லோவாக பைலப் பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு ஒரு ஃபீல் குட் ஃபேக்டர் கிடைக்கும் இதில். ஸோ அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். அதே மாதிரி நம்ம நேர்களோட பசங்களோட ஏஜ் என்னங்கிறது எனக்கு தெரியாது. நான் காமனாக ஒரு 20 இயர்ஸுங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன்.
ஒரு 15 இயர்ஸோ 10 இயர்ஸோலாம் இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து அந்த கேல்குலேஷன் ஆர் மேத்தை வந்து மாற்றி போட்டு நம்ம காம்பினேஷனை கால்குலேட் பண்ணுறோன்னா தெரிஞ்சிருங்க. சார் இன்னைக்கு வந்து நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு கோல்டு சார்ந்த நிறைய தகவல்கள் எங்களுக்காக பகிர்ந்துக்கிட்டீங்க. நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. இன்னும் நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ மாதங்கி. இசைஞானி இளையராஜா இசையில் யோகி பாபு மற்றும் பூமிகா நடிப்பில் உருவாகியுள்ள த்ரில்லர் திரைப்படம் ஸ்கூல் வெற்றி நடை போடுகிறது. மெட்வே ஹாஸ்பிட்டல்ஸ், ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி. நம்ம மஞ்சு குரூப்ஸின் iSpot, a premium smart plot community.